தூத்துக்குடி அருகிலுள்ள கிராமத்தில் பெரிய அரிசி மண்டி ஒன்றை நடத்தி வந்தாள் மாலதி. 35 வயது, மாநிறம், எப்போதும் சேலையிலேயே இருக்கும் அமைதியான பெண். கணவர் இறந்த பிறகு தனியாகவே அந்த மண்டியை கவனித்து கொண்டிருந்தாள். அவளிடம் வேலை செய்தவர்கள் எல்லாம் வயதான ஆண்கள். ஆனால் ஒரு நாள் புதிதாக வந்தான் கருப்பசாமி. 6 அடி உயரம், கருப்பு நிறம், தடித்த மீசை, தோளில் ஒரு மூட்டை அரிசியை சாதாரணமாக தூக்கி போடுவான். கிராமத்திலே எல்லாரும் அவனை முரடன் கருப்பா என்றே அழைப்பார்கள். முதல் நாளே அவன் மண்டிக்குள் வந்து, மா, வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்களே என்றான். அவன் குரல் கேட்டதும் மாலதி தலை தூக்கி பார்த்தாள். அவன் உடல் அமைப்பை பார்த்தவுடனே கொஞ்சம் பயமும் ஏதோ ஒரு புதுசான உணர்ச்சியும் அவளுக்குள் ஓடியது. மூட்டை தூக்க தெரியுமா என்று மெதுவாக கேட்டாள். 100 கிலோ இருந்தாலும் தூக்குவேன் என்று சிரித்தான். அந்த சிரிப்பிலேயே ஒரு ஆண்மை இருந்தது. அன்றிலிருந்து கருப்பசாமி மண்டியில் வேலைக்கு சேர்ந்தான். காலையில் வந்தவுடன் சட்டையை கழற்றி ஒரு துணியை தோளில் போட்டு வேலை செய்வான். அவன் வியர்வை வழியும் உடலை பார்த்தாலே மாலதிக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. எல்லோரும் கிளம்பி விட்டார்கள். மண்டியில் மாலதி, கருப்பசாமி இருவரே. அந்த கடைசி மூட்டையையும் உள்ளே வச்சுட்டு போ என்றாள் மாலதி. சரிம்மா. மழை சத்தத்தோடு அவன் மூட்டையை தூக்கி கொண்டு நடந்தான். தரை நனைந்திருந்ததால் திடீரென்று மாலதி வழுக்கி விழப்போனாள். அந்த நொடியில் கருப்பசாமி அவளை இடுப்பில் பிடித்து கொண்டான். மாலதி அதிர்ச்சியோடு அவன் முகத்தை பார்த்தாள். அவனின் கைகள் அவள் இடுப்பை இறுக்கமாக பிடித்திருந்தது. மழைக்காற்றில் அவள் சேலை கொஞ்சம் விலகியிருந்தது. பாத்துமா என்றான் மெதுவாக. அந்த குரல் மாலதியின் உடம்பையே சிலிர்க்க வைத்தது. அவள் விலக நினைத்தாள். ஆனால் ஏனோ முடியவில்லை. கருப்பசாமி மெதுவாக, உங்க கையை விட்டா கீழே விழுந்துடுவீங்க என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் மாலதி சிரித்தாள். பல வருடங்களுக்கு பிறகு அவள் மனசுக்குள் ஏதோ ஒரு வெப்பம் எழுந்தது. அந்த நாளுக்கு பிறகு மாலதி கருப்பசாமியிடம் கொஞ்சம் அதிகமாகவே பேச ஆரம்பித்தாள். சாப்பிட்டியா? வீட்டில் யாரெல்லாம்? இவ்வளவு பலம் எப்படி என்று தினமும் கேட்டுக்கொண்டே இருப்பாள். கருப்பசாமிக்கும் அது புரிந்தது. ஒரு நாள் மதிய நேரத்தில் எல்லோரும் சாப்பிட வெளியே போயிருந்தார்கள். மண்டிக்குள் மாலதி மட்டும் கணக்கு பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது கருப்பசாமி அருகே வந்து, மா, இந்த மூட்டை எங்கே வைக்கணும் என்று கேட்டான். அவன் அவளுக்கு மிக அருகில் நின்றிருந்தான். மாலதியின் இதயம் வேகமாக துடித்தது. அங்கே என்று கையை காட்டினாள். ஆனால் அவன் நகரவில்லை. என்னம்மா, என்னை பார்த்தா இன்னும் பயமா இருக்கு என்று சிரித்தான். உன்னை பார்த்தா பயமா இல்லை என்று தெரியாமலேயே சொல்லிவிட்டாள் மாலதி. அந்த பதிலை கேட்டவுடன் கருப்பசாமியின் கண்களில் வேறொரு பார்வை வந்தது. அவன் மெதுவாக அவள் அருகே குனிந்து, அப்போ என்று கேட்டான். மாலதி பதில் சொல்ல முடியாமல் கீழே பார்த்தாள். அதே நேரத்தில் வெளியே மின்னல் சத்தம் கேட்டது. மாலதி திடுக்கிட்டு அவன் மார்பில் சாய்ந்தாள். கருப்பசாமி அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அந்த அணைப்பில் மாலதிக்கு பல வருடங்களாக இல்லாத ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைத்தது. மின்னல் சத்தத்தில் பயந்து கருப்பசாமியின் மார்பில் சாய்ந்திருந்த மாலதி சில நொடிகள் கழித்தே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். நான் பயந்துட்டேன் என்று மெதுவாக விலகினாள். கருப்பசாமி சிரித்தான். நீங்க இவ்வளவு தைரியமா மண்டி நடத்துறவங்க, மின்னலுக்கு பயப்படுறீங்களே என்றான். அந்த வார்த்தையில் கிண்டலும் இருந்தது, பாசமும் இருந்தது. மாலதி அவனை பார்த்தாள். பல வருடங்களாக தனிமையில் இருந்த மனசு அவன் அருகில் இருந்தாலே அமைதியாகிவிடும். அன்றிலிருந்து அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு நெருக்கம் உருவானது. காலை வந்தவுடன் கருப்பசாமி முதலில் மாலதியை தான் தேடுவான். மா, டீ குடிச்சிங்களா?
சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடணும் என்று கவனித்து கொள்வான். மாலதிக்கும் அவன் மீது ஈர்ப்பு அதிகரித்து கொண்டே போனது. ஒரு நாள் இரவு பெரிய லாரி அரிசி மூட்டைகள் கொண்டு வந்தது. வேலைக்காரர்கள் எல்லாம் போய்விட்டதால் கருப்பசாமி மட்டும் மூட்டைகளை இறக்கி கொண்டிருந்தான். மாலதி கணக்கு புத்தகத்துடன் வெளியே வந்தாள். வியர்வையில் நனைந்த அவன் உடலை பார்த்ததும் அவள் பார்வை சில நொடிகள் அப்படியே நின்றது. அதை கவனித்த கருப்பசாமி சிரித்தான். என்னம்மா, இவ்வளவு நேரமா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? மாலதி உடனே பார்வையை மாற்றிக்கொண்டாள். வேலை முடிஞ்சதா என்று பார்த்தேன் என்றாள் வெட்கத்தோடு. வேலை இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஆனால் நீங்கள் இருந்தா சீக்கிரம் முடிஞ்சிடும் போல. அவன் சொன்ன விதமே மாலதியின் கன்னத்தை சிவக்க வைத்தது. சிறிது நேரத்தில் மழை ஆரம்பித்தது. லாரி டிரைவர் கூட கிளம்பிவிட்டான். மண்டிக்குள் இருவரே. மழை சத்தம், மங்கலான விளக்கு. அரிசி மூட்டைகளின் நடுவே நின்ற மாலதி அந்த நேரத்தை மறக்க முடியாததாக உணர்ந்தாள். கருப்பசாமி மெதுவாக அருகே வந்தான். மா, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன? நீங்கள் எப்பவும் தனியாக இருக்கும்போது கஷ்டமா இல்லையா? அந்த கேள்வி மாலதியின் மனசை தொட்டது. அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். தனியாக பழகிட்டேன் என்றாள். ஆனால் எல்லோருக்கும் ஒருத்தர் தேவைப்படும். அவன் மெதுவாக சொன்ன அந்த வார்த்தைகள் மாலதியின் கண்களில் நீரை வரவழைத்தது. அடுத்த நொடியில் கருப்பசாமி அவள் கையை பிடித்தான். இனிமேல் நீங்கள் தனியாக இருக்க வேண்டியதில்லை. மாலதி அவனை பார்த்தாள். அவன் கண்களில் ஆசை மட்டும் இல்லை, உண்மையான பாசமும் இருந்தது. மழை வெளியே இன்னும் பலமாக பெய்து கொண்டிருந்தது. மாலதி மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தாள். கருப்பசாமி அவளை பாதுகாப்பாக அணைத்து கொண்டான். அந்த இரவு முதல் மண்டி முதலாளியும் மூட்டை தூக்கும் முரடனும் ஒருவரின் வாழ்க்கையில் ஒருவராகிவிட்டார்கள். கிராமத்துக்குள் பல பேச்சுக்கள் வந்தாலும் மாலதி அதை கவனிக்கவில்லை. ஏனென்றால் பல வருடங்களுக்கு பிறகு அவள் மனசு சந்தோஷமாக இருந்தது. கருப்பசாமிக்கும் அந்த மண்டி இனி வேலை செய்யும் இடம் மட்டுமில்லை, அவன் உயிரோடு நேசிக்கும் பெண் இருக்கும் இடமாக மாறிவிட்டது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.